என்ன மக்களே, திவ்யாவுக்கு சரியான அடி போலயே. மேனேஜர் போஸ்ட்டை வேற புடுங்கிட்டு இருக்காங்க. நான் அப்பத்துலேருந்தே வந்து சொன்னேனா, இந்த பொண்ணு ரொம்ப ஓவர் ஆட்டிட்யூட் பண்ணுது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்லாம் வந்து பேசிட்டு அதெல்லாம் மீறுற மாதிரி இந்த பொண்ணு தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வந்து சொன்னல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சாங்க பாருங்கள் ஒரு ஆப்பு, சரியான ஒரு ஆப்பு. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பாருங்கள். அதுக்கு மேலே ஒட்டுமொத்தமாக திவ்யாவை பழி வாங்குறதுக்குனே பண்ண மாதிரி வந்து இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். ஆக்சுவலாக பிக் பாஸ் அவர்கள் இமீடியட்டாக ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வைக்கிறாப்புல. உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னதான் மேனேஜ்மெண்ட்டு ஓரளவுக்கு நல்லா நடந்தாலையும் கெஸ்ட் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதா தங்க பிள்ளைங்களா, வாங்க ஒவ்வொரு ஆளாக வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி அவர்கள் இருக்காங்க, திவ்யா அவர்கள் மேனேஜராக இருக்காங்க. இந்த 2 பேரில் ஒரு ஆளை பதவி நீக்கிட்டாக்கா மேனேஜ்மெண்ட்டு பக்காவாக ஆகிடும், ஸ்மூத் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரை சொல்லணுமோ அவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு, துஷார் தான் ஃபஸ்ட்டு போனது. எப்படா இந்த டாஸ்க் வரும், நம்ம போட்டு பொழந்துடலாம் அப்படின்னு நினச்சானலாம் தெரியல சத்தியமாக. ஆனால் காலையில் செம்ம காண்டாயிட்டான் துஷார். ஏன்னா அந்த பொண்ணு பண்ணது அவ்வளோ பெரிய விஷயங்க. ஏன்னா டேபிளில் வந்து புக்கை தூக்கி அடிக்குது, கத்துது. துஷார் போய் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி தான் கேட்குறான். அதுக்கே துஷார் என்கிட்ட பேசாதீங்க, துஷார் என்கிட்ட பேசாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் வாங்க, இல்லைனா நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால துஷாருக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. மனுஷன் ஃபஸ்ட் ஆளாக போய் நின்று என்ன தெரியுமா சொன்னான் காரணம், முதல்ல எடுத்த உடனே திவ்யாவை தூக்குங்க, ஓகேவா. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நார்மலாக டிசிப்ளினும் டெக்கோரமும் நமக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கே அது இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இஷ்டத்துக்கு வந்து கத்திட்டுருக்காங்க, என்னமோன்னு நினச்சிட்ருக்காங்க. எம்ப்ளாயி தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. என்ன தான் வந்து கஸ்டமர்ஸ் கெஸ்ட் என்ன தான் கேட்டிருந்தாலையும் எம்ப்ளாயும் முக்கியம் இல்லையா, அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பரவாயில்ல, என்ன தான் கருத்து முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் கூட அவங்களுடைய வேலையை ஓரளவுக்கு செய்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஒட்டுமொத்த பேரையும் போட்டு திட்டுன்னு வந்து திட்டுறாங்க. இவ்வளோ ஆர்ட்ஸ் தேவைப்படலை, இவ்வளோ ரூட்னஸ் தேவைப்படலை அப்படின்னு சொல்லி துஷார் அவர்கள் வந்து தன்னுடைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவை தான் மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து திவ்யாவை தான் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணாங்க. அதாவது மேனேஜர் போஸ்ட்லேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சிலர் சொன்னது மட்டும் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி வந்து சொல்கிறேன். அதில் சபரிநாதன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து எப்பயுமே பாருக்கு அகெய்னஸ்ட் தான். ஓகே, இப்போ நான் எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரீசன்ஸ் வந்து சொல்கிறாப்புல. பாரு தான் எப்போதும் கத்திக்கிட்டே இருக்குது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா, திவ்யா மேம் வந்து அவங்க பேசும்போது ஓகே இதுக்கப்புறம் டிசிப்ளினாக இருக்கும், டெக்கோரமாக இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, செம்மையாக மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுட்டு இருக்கும்போது, பாரு பெருசா இல்லை நான் பெருசா அப்படின்ற மாதிரி பாருவை விட அதிகமாக வந்து திவ்யா பண்ணிகிட்ருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க, சத்தம் போடுறாங்க, ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, ரூடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து சொல்கிறாப்புல. ஓகேங்களா. ஸோ இதுக்கு திவ்யாவுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா, திவ்யாவை பார்த்து தான் சபரிநாதன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, தலையை சொரிஞ்சிட்டு இருந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சபரிநாதனுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. என்னங்க பண்ணுறீங்க, சரி தலை சொரிஞ்சு முடிச்சிட்டிங்களா சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க ஏன் தலைங்க நான் சொரியலாங்க, என்னங்க இது என்னுடைய உரிமைங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பேசுகிறாங்க. இதுக்கு பேர் டெக்கோரம்மா. ஓகே, இதுக்கு பேர் வந்து சபை நாகரிகம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வரும்போது சொன்னாங்க. ஆனால் இவங்களே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சுபிக்ஷாவும் தன்னுடைய ரீசன்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்து நடக்கும். சொல்லப்போனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க தான் ரெடியாக வந்து இருந்திருக்கணும். அதே மாதிரி பாட்டு பாடிச்சு பெல் அடிச்சிச்சு. ஸோ பெல் அடித்த உடனே அவங்க தூங்காமல் தான் இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டையும் எழுப்பி விட்டுருக்கலாம், ஆனால் அதையும் அவங்க வந்து பண்ணல. கடைசியாக நம்ம தான் எல்லா தப்பும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளை போய் பயங்கரமாக ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. அப்பயும் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து தெரியுமா கொடுக்குறாங்க, சொல்லிக்கப்போ அப்படியே கீழே பார்த்துட்ருக்காங்க, மைக்கை வந்து நோண்டிகிட்ருக்காங்க, ஏதோ வந்து ஸ்கர்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, சட்டையை வந்து இந்த பக்கம் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக வந்து நடத்துக்கிறாங்க ப்ரோ. அதாவது அவங்களுடைய வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் வருதோ அதை வச்சு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேனே தவிர இவங்களை ப்ளேம் பண்ணணும், இவங்களை வேணுத்துக்குனே வந்து டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ஏன்னா உள்ளே வரும்போது டிசிப்ளின் டெக்கோரம்னு சொன்னது அவங்க தான். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எப்போ பார்த்தாலும் இதை வந்து கம்ருதீன் அவர்கள் வந்து பக்காவாக சொல்லியிருப்பாப்புல. என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் கம்ருதீன், அதாவது
பேச வந்தா கூட நீங்க பேச வேண்டாம், நீங்க போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்க கேட்கறதுக்கும் தயாரா இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு மேனேஜ்மென்ட்ல இருக்க முடியும்? நீங்க எப்படி வந்து ஒரு மேனேஜரா இருந்து இதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் அரோரா சிங்க்லர் சொல்றாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. பக்காவா சொன்னாங்க. லாஸ்ட் 28 நாட்களாக என்ன ஆச்சு? என்ன நீங்க பண்ணிட்டீங்க? என்ன நீங்க பண்ணிட்டீங்க? நீங்க இத தான் பண்ணீங்க, அத தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 28 நாட்களாக அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு எப்படி நடந்துட்டுருக்கு? அப்படி தானே நீங்க பிஹேவ் பண்ணணும். ஆனா அத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அத பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, எப்படி அது? அதே மாரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிட்ஸ் மாதிரி எங்கள ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நெறைய மீனிங் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ 28 நாட்கள் வந்து வீட்டுக்குள்ளர இந்த ஆட்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் வந்து இருந்திருக்காங்க. இப்போ சாட்டர்டே விஜய் சேதுபதி போட்டு பொலன்னு வந்து பொளந்தாப்புல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே இன்டைரக்ட்டா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது அவங்களுக்கு பாதி புரிஞ்சது, பாதி புரியல. சில விஷயங்கள் வந்து சுத்தமா புரியாம கூட வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால மறுபடியும் அதே தவறுகள வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் அடிச்சு நவுத்திட்டாப்புல. எல்லாத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா இதெல்லாம் தானே நீங்க தப்பு பண்றீங்க, இதெல்லாம் தானே சரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாப்புல. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும். ஆட்டத்தை வந்து எப்படி ஆடணும்? சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் வயலன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எப்போ சண்டை பிடிக்கணுமோ அப்போ சண்டை பிடிச்சா போதும். வாண்டடா போய் நம்மளா போய் சண்டை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் வந்து பண்ணி தான் வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இப்படி தான் இருந்தீங்க, ஃபஸ்ட்லேருந்து இப்படி தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதையே குத்தி காமிச்சிட்டே வந்திருந்தா கண்டிப்பாக யாருக்கானாலும் கோவம் வரும். அந்த கோபம் அரோரா சிங்க்லருக்கு வந்திருக்கு. அது நியாயமானது. அதே போல் கமருதீனுக்கும் வந்திருக்கு. அதுவும் நியாயமானது. கனியக்காவும் நல்லா பேசினாங்க. நானும் நேத்திக்கிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நேத்திக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இன்றைக்கி காலையில் வந்து அவ்வளோ ரூட்னஸாக நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் எம்ப்ளாயை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியே தீரணும். எம்ப்ளாயி எப்படி இருந்தால் என்ன இருக்குது, எனக்கு வேலை தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ குட். ஓகே, கனியக்கா கிட்டேருந்து நான் இது எதிர்பார்க்கல. பட் இதில் பிரவீன் ராஜி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து பிரஜன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து சொன்னாங்க. என்னென்னா திவ்யா பண்ணது தப்பு தான், அவங்க கத்துனது வந்து தப்பு தான். பட் அவங்க கத்துனதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா பார்வதி. ஏன்னா பார்வதி அந்த வேலையை செய்யலை. ஸோ அதனால் பார்வதியை வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்களுக்கு. ஓகே, அண்டு வீவர்ஸ்க்கும் தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை நடக்கும்போது கெஸ்ட் எல்லாமே கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது பார்வதி வந்து ரெஸ்ட் ரூமில் பாத்திங் பண்ணிட்டு அதாவது குளிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து வைக்கிறாங்க கேமராவுக்கு. அதில் வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் வைக்கிறாங்க மைக் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து மாட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னா அவங்க குளிக்க போயிருக்காங்க அப்படின்றது தான் மீனிங்கு. குளிக்க போயிருக்கலாம், இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூமில் தான் வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த சம்பவம் நடந்த இடத்துல அவங்க கிடையாது, வேலை செய்யலை, அதனால நான் வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் இவங்க செய்கிறதுக்கு இவங்க கோவப்பட்டதுக்கு மெயின் ரீசனே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ட் அவங்களுக்கு ஒரு டைம் வேண்டும். ஓகே, கரெக்டு தானே? அவங்களும் தூங்காமல் இருந்தாங்க. கெஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப கண்காணிச்சிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுக்கணும். இப்போ சொல்லப்போனால் பிரவீன் ராஜெலாம் ஒரு 8-9 முறை வந்து பார்த்திங்கன்னா நைட் எந்திரிச்சு பார்த்துட்டே இருந்தாலாம். சுபிக்ஷாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ திவ்யாவும் அதே மாதிரி தூங்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீட் ரெஸ்ட் தானே. எம்ஜேவும் அந்த மாதிரி தான் இருக்கான். எம்ஜே காலையிலே தூங்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. அவனை பிடிச்சி வெளுன்னு வெளுக்கல திவ்யா. ஏன்டா தூங்கினா, எதுக்காகடா தூங்கினா, ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அந்த இடத்துல கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானே வீடியோ போட்டிருப்பேன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த இடத்துல எப்ஜேவை பற்றி அவங்க கண்டுக்கல. எப்ஜே என்ன பண்ணான் அப்படின்றத பற்றி யோசிக்கல. ஆனால் கெஸ்ட்டுக்கிட்ட வந்து போய் எப்ஜே வந்து தூங்கிட்டு இருக்கான், நான் பார்க்கல, அவன் வந்து அடியில் படுத்துருக்கான், நான் தெரியல அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், கெஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது, இப்போ அவங்க எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால் வந்து கொடுத்துட முடியாது. சார் இதுதான் சார் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், இதெல்லாம் நடக்கலை சார், இதெல்லாம் இருக்குது சார், நைட் அவங்க லேட்டாக வந்து தூங்குனாங்க சார், சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட் ஆகும் சார், நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார், சொல்லுங்கள். இது என்னமோ ஒரு பெரிய இதாட்டம், இதுதான் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே சொல்கிறேன், லிட்ரலாக ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்வதி அவர்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் வந்து போஸ்டிங் வந்து இருந்தாங்க இல்லையா மேனேஜ்மெண்ட் டீமில், அதில் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ விக்ரம் அவர்கள் தான் மேனேஜராக
ப்ரொமோட் ஆகியிருக்காப்புல. ஸோ இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வதி அவர்கள் அண்ட் மேனேஜராக விக்ரம் அவர்கள். ஸோ இவங்களுடைய ஆட்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து ஒரு ஆளை வந்து பதவி விலக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.